உட்கார்ந்து 5 நிமிஷம் பேசினா எல்லா விவரங்களும் தெரியும். தெலுங்கானாக்கு போயிருந்தேன். ஒரு எனக்கு வண்டி ஓட்டிய ஒரு இளைஞர், அவர் தெலுங்கு தான் பேச முடியுது, ஹிந்தி ஹைதராபாத்ல அதனால ஹிந்தியும் பேசுறாரு. ஆங்கிலத்துல ரொம்ப தடுமாறி பேசுறாரு. அவருக்கு பூரா தெரியுதே தமிழ்நாடு அரசியலே அவருக்கு தெரியுது. தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு தொழில்ல, தமிழ்நாடு கல்வியில முதல் இடத்துல இருக்கு எல்லாம் சொல்றாரு. ஆந்திரால இருக்கிற ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு கார் ஓட்டுநருக்கு தெரியுது, தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ தெரியாதுன்னு நினைக்காதீங்க, தமிழ்நாடு வந்து ரொம்ப சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு பேசுறாங்க. தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. அவர் எல்லா மாநில தேர்தல்களையும் பாருங்க. மேற்கு வங்கத்துக்கு போனா இதுதான் மோசமான அரசு, இந்தியாவிலேயே மோசமான அரசு, இந்தியாவிலேயே ஊழலான அரசு அப்படின்னு சொல்லுவாரு. தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்நாட்டுக்கு சொல்லுவாரு. பஞ்சாபுக்கு போனா பஞ்சாப் அரசை பற்றி சொல்லுவாரு. கர்நாடகத்துக்கு போனா கர்நாடகத்தை பற்றி சொல்லுவாரு. கேரளாவுக்கு போனாரு, இதுதான் மோசமான அரசுன்னு சொல்லுவாரு. அவர் சொல்றதுல அப்படியே அவர் நம்பி சொல்றாருன்னா அர்த்தம் இல்லை. அவர் அந்த சூழ்நிலைக்காக தேவைக்காக சொல்றாரு. அப்படி ஒரு பிரதமர் பேசக்கூடாது. நீங்களும் நானும் பேசலாம், பிரதமர் பேசக்கூடாது. நான் அன்னைக்கு நேற்று முன்தினம் பேசும்போது தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், பீகாரை ஒப்பிட்டேன். அதெல்லாம் பார்த்தா தெரியுது இல்ல, தமிழ்நாடு எந்த நிலையில இருக்கு, உத்தரப்பிரதேசம் பாரதிய ஜனதா கட்சி அரசான் நீண்ட ஆண்டுகளாக இருக்கு. பீகார்ல கூட்டணி இப்ப நாளைக்கோ எப்படி பார்த்தாலும் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான், அவங்க சொல்லக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். டபுள் இன்ஜின் ஒன்றரை இன்ஜின் இப்ப அந்த அரை இன்ஜினை கழட்டி விட்டுட்டு டபுள் இன்ஜினுக்கு போறாங்க. ஒப்பிட்டு பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழ்நாடுடைய